வணக்கம். பதஞ்சலி முனிவருக்கும் இந்த ஆழமான அறிவை ஒரு புத்தகமா நமக்கு கொடுத்த சுபாஷ்காக் அவர்களுக்கும் முதல்ல நம்ம வணக்கத்தை சொல்லிடலாம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறோம். சுபாஷ்காக் எழுதின மனம் மற்றும் ஆன்மா, பதஞ்சலியின் யோக சூத்திரம் மற்றும் நவீன அறிவியல் புத்தகத்தோட சாரத்தை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக நூல் இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் இயற்பியல், நரம்பியல் மாதிரியான விஷயங்களோட எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் இந்த பயணத்தோட சுவாரஸ்யமே. சரி, நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நாம பார்க்கிற, கேட்கிற, உணர்ற இந்த உலகத்தை தாண்டி ஒரு ஆழமான உண்மை இருக்குன்னு எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. ஆனா அதை ஏன் நம்மால நேரடியா உணர முடியல? கரெக்ட். காரணம் நம்ம மனசுதான். அது ஒரு கண்ணாடி மாதிரி. ஆனா அது ஒரு சமமான கண்ணாடி இல்ல. அது நம்மளோட விருப்பு, வெறுப்பு, அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சும் நெளிஞ்சு இருக்கு. ஓ, அதனால உண்மைய தட்டையா காட்டாம கொஞ்சம் மாத்தி நமக்கு ஏத்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ இது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி தெரியுதே. நம்ம மனசே தான் பிரச்சனையா இருந்தா அதுக்கு தீர்வு எங்கிருந்து வரும்? கண்ணாடியே கோணலா இருந்தா அதுல தெரியற பிம்பத்தை சரி செய்யவே முடியாதே. அங்கதான் பதஞ்சலி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. பிரச்சனை மனசுதான்னா அதுக்கான தீர்வும் மனசுக்குள்ளே தான் இருக்கு. மனசுக்குள்ளேயேவா? ஆமா, அந்த கோணலான கண்ணாடிய சரி செய்யறதுக்கான கருவிகளும் அந்த கண்ணாடிக்குள்ளேயே தான் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற வழிகாட்டி தான் யோக சூத்திரம். அதைத்தான் நாம இன்னைக்கு விரிவா பேச போறோம். ரொம்ப நல்லா இருக்கு. நாம பாக்குற இந்த உலகம் உண்மையோட ஒரு தோற்றம் மட்டும்தாங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான உலகம் தெரியுதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அப்படி இல்ல, இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒவ்வொருத்தரோட மனசும், அவங்க வளர்ந்த விதம், அவங்க கொண்டு வந்திருக்கிற பதிவுகள், அதாவது சம்ஸ்காரங்கள், இதையெல்லாம் வச்சு உலகத்தை தனக்கே உரிய விதத்துல உருவாக்குது. ஆமா, அந்த புகழ்பெற்ற கதை மாதிரி தான். 6 குருடர்கள் ஒரு யானைய தொட்டு பார்த்து, ஆஹா, ஒவ்வொருத்தரும் அது ஒரு தூண், சுவர், கயிறுன்னு சொன்னாங்களே, அது மாதிரிதான் நாமளும் உண்மையோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அதுதான் முழு உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். மிக சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் யோகத்துக்கும் மேற்கத்திய உளவியலுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது என்னன்னா, மேற்கத்திய உளவியல் இந்த மனசுங்கிற வண்டி எப்படி ஓடுது, அதோட பாகங்கள் என்னென்னு விளக்குது, ஒரு கார் மெக்கானிக் மாதிரி. சரி, ஆனா யோகம் என்ன கேக்குதுன்னா, சரி, வண்டி ஓடுது, ஆனா இந்த வண்டியை ஓட்டுறது யாரு? இந்த மனசுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நான் யாருன்னு கேக்குது. ஓஹோ, மனசுங்கிறது நாம பயன்படுத்துற ஒரு கருவிதானே தவிர அதுவே நாம இல்லைங்கிறது தான் யோகத்தோட முதல் படி. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. வேதங்கள்ல கூட 2 விதமான வானங்களை பத்தி சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஒன்னு, நாம கண்ணால பாக்குற இந்த வெளிவானம், இத பூதாகாசம்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உள்வானம், அதுதான் சித்தாகாசம். ஆமா. இந்த 2க்கும் மேல இந்த 2யுமே ஒளிர செய்யற ஒரு 3வது வானமும் இருக்கு. அதுக்கு பேரு சைத்தன்ய ஆகாசம், அதாவது உணர்வு நிலை வானம். உணர்வு நிலைவானம். இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாத்துக்கும், நம்ம உடம்புலயும் மனசுலயும் நடக்கிற மாற்றங்களுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு வேதங்கள் சொல்லுது. அதுக்கு பேரு பந்து, அதாவது ஒரு பிணைப்பு. இது ஏதோ கவிதைக்காக சொல்ற விஷயம் இல்லையா? இல்லவே இல்லை. உதாரணத்துக்கு, பெண்களோட மாதவிடாய் சுழற்சி நிலாவோட 29 நாள் சுழற்சியோட ஒத்துப்போகுது. சில விலங்குகளோட கர்ப்பகாலம் சூரியனோட இயக்கத்தோட இணைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் தெரியாத பல இணைப்புகள் இருக்கு. அப்போ இந்த மனசோட சிக்கல்களை அவிழ்க்க இந்த பிரபஞ்சத்தோட இணைய பதஞ்சலி காட்டுற வழி என்ன? யோக சூத்திரத்தோட முதல் சூத்திரமே ரொம்ப எளிமையா ஆரம்பிக்குது. அத யோகானுசாசனம். அதான் யோகானுசாசனம். சம்ஸ்கிருதத்துல அதானா இப்போது, யோகானுசாசனம்னா யோக கலையின் போதனை. இப்போது யோக கலையின் போதனை தொடங்குகிறது அப்படின்னு இது ஒரு அறிவிப்பு மாதிரி. வாங்க ஒரு புதிய பயணத்தை தொடங்கலான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமா, இது வெறும் உடற்பயிற்சி இல்ல. இது ஒரு ஒழுக்க நெறி, ஒரு வாழ்க்கை அறிவியல்னு சொல்றதுக்கான முதல் புள்ளி அது. சரி. அடுத்ததா வர்ற 2வது சூத்திரம் தான் யோகத்தோட இதயம்னே சொல்லலாம். யோகஸ் சித்த விருத்தி நிரோதகா. யோகஸ் சித்த விருத்தி நிரோதகா. இதோட அர்த்தம், யோகம் என்பது மனதின் அலைபாய்னதை, அதாவது விருத்திகளை கட்டுப்படுத்துவதாகும். நம்ம மனசு ஒரு ஏரி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே அந்த ஏரியில எழுகிற அலைகள் மாதிரி. காத்து அடிச்சா அலைகள் வந்துகிட்டே இருக்கும்.
அந்த அலைகள் ஓயும் போதுதான் ஏரியோட ஆழத்துல என்ன இருக்குன்னு நம்மால தெளிவா பார்க்க முடியும். அந்த ஆழம்தான் நம்மளோட உண்மையான இயல்பு, நம்மளோட ஸ்வரூபம். சரியா சொன்னீங்க. ஒரு நிமிஷம், நீங்க கட்டுப்படுத்துவதுன்னு சொல்றீங்க, ஆனா அது சாத்தியமா? என்னோட மனசு ஒரு செகண்ட் கூட சும்மா இல்லையே, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கு, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா, அது இயல்புதான். இந்த அலைகளை நிறுத்த முயற்சி பண்றது கடலையே கையால அடக்க முயற்சி பண்ற மாதிரி இல்லையா? இது இன்னும் மன அழுத்தத்தை அதிகமாக்காதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இங்க நிரோதஹாங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுத்துவது அல்லது அழிப்பதுன்னு நேரடி அர்த்தம் எடுத்தா குழப்பம்தான் வரும். அதோட உண்மையான அர்த்தம் ஒருமுகப்படுத்தி திசை திருப்புவது. ஓ, திசை திருப்புவதா? ஆமா, அலைகளோட சண்டை போட வேண்டாம். அதுக்கு பதிலா அந்த அலைகள் ஏன் வருதுன்னு கவனிச்சு அந்த அலைகளோட சக்திய ஒரே திசையில திருப்பணும். நீங்க அந்த அலைகள் இல்ல, அந்த அலைகளை பார்க்கிற ஏரிங்கிற உண்மையை உணர்றதுதான் யோகம். சரி. அந்த அலைகள், அதாவது விற்த்திகள் 5 வகைப்படும்னு பதஞ்சலி சொல்றாரு. ஓகே, அந்த 5 வகைகள் என்னென்ன? அத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசோட செயல்பாட்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. முதல் வகை பிரமாணம். பிரமாணா இது சரியான அறிவு. அதாவது நாம நேரடியா பார்க்கறது, ஒரு விஷயத்தை வச்சு அனுமானம் பண்றது அல்லது நம்பகமானவங்க சொல்றத கேட்கறது. ரைட். இரண்டாவது விபரியம். விபரியாயா இது தவறான அறிவு. இருட்டுல ஒரு கயிற்றை பார்த்துட்டு பாம்புன்னு பயப்படுறோம் இல்லையா, அது மாதிரி ஒன்றை இன்னொன்றாக தவறாக புரிந்து கொள்வது. அப்போ நாம சோஷியல் மீடியால மத்தவங்களோட வாழ்க்கையோட ஹைலைட்ஸ மட்டும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் சரியில்லைன்னு வருத்தப்படுறோமே, அது கூட ஒரு விதமான விபரியம் தானா? அருமையான உதாரணம். நாம பார்க்கறது ஒரு எடிட் செய்யப்பட்ட பொய்யான நிஜம், அதாவது கயிறு. ஆனா அத முழுமையான உண்மைன்னு, அதாவது பாம்பின்னு நம்பி நாமளே நமக்கு வலிய கொடுத்துக்கிறோம். 100க்கு 100 விபரியம் தான் இது. மூன்றாவது வகை விகல்பம். விகல்பா இது கற்பனை. அதாவது வார்த்தையால மட்டுமே இருக்கிற உண்மையிலே இல்லாத ஒரு விஷயம். உதாரணத்துக்கு முயல் கொம்பு. முயல் கொம்புன்னா ஒண்ணு கிடையாது. ஆமா. ஆமா. எதிர்காலத்தை பத்தி நாம போடுற கற்பனையான பயங்கள் எல்லாமே இந்த வகையில தான் வரும். நான்காவது நித்ரா. நித்ரா அதாவது உறக்கம். உறக்கமா? அது ஒரு மனசோட செயல்பாடா? நாத்தும் நினைச்சு அது மனசுக்கு ஓய்வு கொடுக்கற நிலைன்னு? அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியமே. நீங்க காலையில எந்திரிச்சு நேத்து ராத்திரி நிம்மதியா தூங்குனேன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அப்போ அந்த நிம்மதியான வெறுமையை அனுபவிச்சது யாரு? மனசோட ஒரு பகுதி அப்பவும் விழிச்சிருந்து அந்த அமைதியை அனுபவிச்சு பதிவு செஞ்சிருக்கு. அந்த செயல்பாடுதான் நித்ரா. அட. கடைசியா 5வது வகை ஸ்மிருதி. ஸ்மிருதி அதாவது நினைவு. நாம அனுபவிச்ச பழைய விஷயங்களோட பதிவுகள் மனசுல திரும்ப திரும்ப வர்றது. இந்த 5 தான் நம்ம மனசோட மொத்த ஆட்டமே. இது கேட்கவே ரொம்ப அழகா ஒரு கவிதை மாதிரி இருக்கு. மனசு, பிரபஞ்சம், உணர்வு நிலையெல்லாம் உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குன்னு சொல்றது ஒரு விதத்துல ஆறுதலா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஆன்மீகமா நிரூபிக்க முடியாத விஷயம் மாதிரியும் தோணுது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நவீன அறிவியலே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அங்கதான் இந்த விஷயத்தோட ஆழமே அடங்கியிருக்கு. குவாண்டம் இயற்பியலே எடுத்துக்கலாம். அதுல அப்சர்வர் எஃபெக்ட்னு ஒன்னு இருக்கு. அப்சர்வர் எஃபெக்ட்? ஆமா, ஒரு அணுத்துகள் அதை யாரும் பார்க்காத வரைக்கும் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல பல சாத்தியக்கூறுகளோட ஒரு அலை மாதிரி பரவி இருக்குமா. ஆனா ஒரு விஞ்ஞானி, அதாவது ஒரு பார்வையாளர், அதை ஒரு கருவி வச்சு பார்க்க முயற்சி செஞ்சா போதும், அந்த அலை மாதிரி இருந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் உடைஞ்சு ஒரே ஒரு இடத்துல ஒரு துகளா நின்னுடுமா. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? பாக்குற செயல்பாடு பார்க்கப்படுற பொருளோட தன்மையே மாத்துதா? ஆமா. அப்போ நம்மளோட உணர்வு நிலை ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, அது இந்த பிரபஞ்சத்தோட செயல்பாட்டுல நேரடியா பங்கேற்குதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பதஞ்சலி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன திருஷ்டா, அதாவது பார்ப்பவன், மற்றும் திருஷ்யம், அதாவது பார்க்கப்படும் பொருள், இந்த கருத்தோட இது எவ்வளவு அழகா பொருந்துது பாருங்க. ஆமாம். நம்ம உணர்வு நிலை இந்த பிரபஞ்சத்தை ஒரு டிவி மாதிரி தூரத்திலிருந்து பார்க்கல. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அவிச்சேதிய அம்சம். அது இந்த யதார்த்தத்தை உருவாக்குறதுல ஒரு பங்கு வகிக்குது. சரி, இது குவாண்டம் இயற்பியல். நரம்பியல் பத்தி சொன்னீங்களே, சம்ஸ்காரங்கள்னு சொன்னீங்க. அதுக்கும் நரம்பியலுக்கும் என்ன தொடர்பு? அந்த ஆன்மீக பார்வையை தாண்டி அறிவியல் பூர்வமாவே பார்க்கலாம். நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது, இல்ல ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்கும்போது, நம்ம மூளையில இருக்கிற நரம்பு செல்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில பயணிக்க ஆரம்பிக்குது. போக போக அந்த பாதை ஒரு ஹைவே மாதிரி ரொம்ப வலுவானதா ஆகிடுது.
இதைத்தான் நரம்பியல் நியூரல் பாத்வேஸ்னு சொல்லுது. நியூரல் பாத்வேஸ். இதுதான் நம்மளோட ஆழமான பழக்க வழக்கங்களுக்கு காரணம். இதுதான் பதஞ்சலி சொன்ன சம்ஸ்காரங்கள். அப்போ கெட்ட பழக்கங்களுங்கிறது நம்ம மூளையில உருவான ஆழமான ஹைவேஸ் மாதிரி. அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமா. யோக பயிற்சிகள், தியானம் இதெல்லாம் அந்த பழைய ஹைவேய மூடிட்டு புதுசா ஆரோக்கியமான ஒரு கிராமத்து சாலைய உருவாக்குற மாதிரி ஒரு வேலைய செய்யுதா? இதை விட அழகா இதை விளக்க முடியாது. யோக பயிற்சிகள் நம்ம மனசோட கட்டமைப்பையே மாற்றியமைக்கிற சக்தி வாய்ந்தது. இது ஏதோ நம்பிக்கை இல்ல. ஓ. எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா தியானம் செய்யறவங்களோட மூளையில ஏற்படுற மாற்றங்களை இன்னைக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. சரி, இப்போ எனக்கு புரியுது மனசு எப்படி வேலை செய்யுது, அதுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்புன்னு. ஆனா இத நடைமுறையில செய்யறது எப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த மனச ஒருமுகப்படுத்து, அந்த பழைய பாதைகளை மாற்றி அமைக்க. ஆமா, அதுக்கு பதஞ்சலி ஒரு தெளிவான வழிகாட்டிய கொடுக்கறாரா? நிச்சயமா. அதுதான் அஷ்டாங்க யோகம்னு சொல்லப்படுற 8 அங்க யோகம். இது ஒரு படிப்படியான அறிவியல் பூர்வமான ஒரு வழிமுறை. ஓகே, அந்த 8 படிகள் என்னென்னு சொல்லுங்க. ஆனா அத ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லாம அது ஏன் அந்த வரிசையில இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் யோகானாலே உடம்ப வளைச்சு செய்யற ஆசனம் தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது நிறைய பேர் செய்யற தப்பு. அஷ்டாங்க யோகத்துல ஆசனம்ங்கிறது 3வது படிதான். முதல் 2 படிகள் ரொம்ப முக்கியமானது. அவை இயமம் மற்றும் நியமம். யமம், நியமம். இயமம்னா சமூக ஒழுக்கம். அதாவது மத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது, உண்மை பேசுறது, திருடாம இருக்கிறது போன்றவை. நியமம்னா தனிமனித ஒழுக்கம். அதாவது உடலையும் மனசையும் தூய்மையா வச்சுக்கிறது, தவம், தன்னைப்பத்தி படிக்கிறது போன்றவை. ஒரு நிமிஷம். மன அமைதிக்கு முதல் படி சமூகத்துல சரியா நடந்துக்கிறதுனோ தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கிறதுனோ சொல்றீங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மனசுக்குள்ள சாந்தி அடையறதுக்கு வெளியில ஏன் இவ்ளோ கவனம் செலுத்தணும்? ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள உட்கார்ந்து நிம்மதியா தியானம் செய்ய முடியுமா? முடியாது. நம்ம வாழ்க்கை பொய்யு, திருட்டு, பேராசைன்னு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா மனசு எப்படி அமைதியா இருக்கும்? பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, முதல்ல வெளியில இருக்கிற தீயை அணைங்க, உங்க வாழ்க்கைய ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வாங்க. சரி. அதுக்கப்புறம் தான் நீங்க அமைதியா உட்கார்ந்து உள்நோக்கி பயணிக்க முடியும்னு சொல்றாரு. இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு அணுகுமுறை. வாவ், இப்பதான் அதோட முக்கியத்துவம் புரியுது. இதுக்கு பிறகுதான் ஆசனம், பிராணாயாமம். ஆமா, பிராணாயாமம்னா மூச்சு கட்டுப்பாடு, அப்புறம் பிரத்யாகாரம், புலன்களை உள்ளீடுத்தல், இதெல்லாம் வருது இல்லையா? ஆமா, உடலை ஆசனம் மூலமா ஸ்திரப்படுத்தி மூச்ச பிராணாயாமம் மூலமா ஒரு லயக்கு கொண்டு வந்து வெளியில அலைபாயிர புலன்களை பிரத்யாகாரம் மூலமா உள்நோக்கி திருப்பின பிறகுதான் உண்மையான தியானத்துக்கே நம்மால போக முடியும். அதுக்கு பேரு தாரணை. ஆமா, தாரணை அதாவது கவனம், தியானம் அதாவது சிந்தனை, மற்றும் இறுதியா சமாதி, முழுமையான இணைதல். அந்த சமாதி நிலையில தியானம் ரொம்ப ஆழமாகும்போது தியானம் செய்யற நான், தியானங்கிற செயல், தியானிக்கப்படுற பொருள், இந்த 3க்கும் இடையில இருக்கிற வேறுபாடு மறைஞ்சு எல்லாம் ஒன்னா கலந்துவிடும். அந்த நிலைதான் சமாதி. அந்த ஏரியால ஒரு அலை கூட இல்ல, முழு அமைதி. ஆமா, ஆழம் தெள்ளத் தெளிவா தெரியுது. அப்போ யோகத்தோட இறுதி இலக்குன்னு சொல்லப்படுற கைவல்யம், அதாவது கைவால்யா அப்படின்னா என்ன? அது சமாதி நிலையை விட மேலானதா? கைவல்யம்னா தனித்த நிலை அல்லது முழுமையான விடுதலை. சமாதிங்கிறது ஒரு ஆழமான அனுபவம். ஆனா கைவல்யம்ங்கிறது ஒரு நிரந்தரமான நிலை. ஓ, நிரந்தரமான நிலையா? ஆமா, ஆன்மா தன் உண்மையான இயல்புல நிலைச்சு இந்த மனசோட ஆட்டங்கள்ல இருந்து முழுமையா விடுதலை அடையிறது. மனசுங்கிற கருவியோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுபட்டு அதுக்கு எஜமானனா மாறுற நிலை. இதுதான் பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுறது, முழுமையான சுதந்திரம். சரியா சொன்னீங்க. ஆக நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா பதஞ்சலியோட யோக சூத்திரம்ங்கிறது வெறும் ஒரு மத நூல் இல்ல. அது மனசு, உணர்வு நிலை, யதார்த்தம், இத பத்தின ஒரு ஆழமான உளவியல் மற்றும் அறிவியல் வழிகாட்டி. ஆமா, நம்ம மனசு ஒரு அபார சக்தி வாய்ந்த கருவி. அதை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு நம்ம கத்துக்கிட்டா நம்மால எல்லையில்லாத ஆற்றலையும் அமைதியையும் விடுதலையும் அடைய முடியும். பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஞானி சொன்ன அந்த உண்மைகளை ஆமா, நவீன அறிவியல் இன்னைக்கு அதை தன்னுடைய பாஷையில மெல்ல மெல்ல உறுதி செஞ்சுட்டு வர்றதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த ஆழ்ந்த பார்வையோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம். இந்த புத்தகத்தோட முடிவுரையில ஒரு ஆழமான கேள்வி கேட்கப்படுது.
ஒரு தனி மனுஷன் யோக பயிற்சிகள் மூலமா மனசோட கட்டுப்பாடுகள்ல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிறான். அது சரி. ஆனா ஒரு சமூகம் தன்னை எப்படி விடுவிச்சுக்க முடியும்? ஆ, ஒரு நாடோ இனமோ மதமோ தங்களோட குறுகிய சுயநல எண்ணங்கள், நாங்க வேற நீங்க வேறங்கிற பிரிவினைகள், இதையெல்லாம் தாண்டி மகா உபனிஷதம் சொல்ற மாதிரி வசுதைவ குடும்பகம், இந்த உலகமே ஒரு குடும்பம். ஆமா, அந்த உணர்வு நிலையை எப்படி அடையிறது? ஒரு தனி மனுஷனோட மன அலைகளை அடக்க வழிகாட்டிய பதஞ்சலியோட ஞானம் ஒரு சமூகத்தோட மன அலைகளை அடக்க உதவுமோ? இத சிந்திச்சு பாருங்க. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.